ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கிற வேலை, அதாவது காலையிலேக்கும் சாப்பாடு மதியத்துக்கும் சாப்பாடு செஞ்சுட்டோம் அப்படின்னாலே அந்த டே ரொம்ப ப்ளசண்ட்டாக போகிற மாதிரியும் மேனேஜபிளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு எப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பசங்க இருக்காங்க. மொதல் பையனுக்கு 3 வயசு ஆகுது, ஸ்கூல் போயிட்டுருக்காரு. 2வது பையனுக்கு இப்போ தான் 6 மந்த்ஸ் ஆகுது. இவங்க 2 பேரையும் வச்சுட்டு குக் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இவங்க தூங்குறப்பே நான் மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த டே எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக போகும். ஸோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் முடித்ததுக்கப்புறமா 2வது பையனை குளிப்பாட்டி அவனை ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட் பையனை எழுப்பிவிடுவேன். அதுக்கப்புறம் அவனை எழுப்பிவிட்டு அவனை மார்னிங் பண்ணுற ரொட்டீன்லாம் பண்ண வச்சுட்டு அவனை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கணும். ஸோ இந்த குட்டீஸை நம்ம கிளப்பி இப்படி உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அவரை மேனேஜ் பண்ணிகிட்டே பண்ணுறது, இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். இப்படி இந்த மாதிரி ஹை சேரில் உட்கார வச்சுட்டு மூத்த பையனை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு அவனுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவனை போய் ஸ்கூலில் விட்டுறலாம். ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக தம்பி ஒரு சின்ன நேப் எடுப்பான். அந்த நேப்பில் நம்ம நினச்சா வேலை பார்க்கலாம், இல்லை அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி குட்டீஸ் வச்சுட்டு கொஞ்சம் வேலை பார்க்க கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் எந்திரிச்சு எல்லா குக்கிங் வேலையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் நிறையா டைம் இருக்க மாதிரி இருக்கும்.